ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மிச்ச நாளை போகிற ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாளாக தொடர்ச்சியாகவே நான் ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டே இன் மை லைஃப் போடுங்க சிஸ்டர். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க மார்னிங் ரொட்டீன் போட சொல்லி, ஹோம் டூர் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃப்ரிட்ஜ் டூர் கூட கேட்டிருந்தீங்க. நம்மளோட ஃப்ரிட்ஜில் எல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. ஹோம் டூர் இன்ஷால்லா நம்ம 10K சப்ஸ்கிரைபரை ரீச் ஆனதுமே நான் இன்ஷால்லா அப்லோட் பண்ணுவேன். வாங்க இன்றைக்கி நம்ம விலாகை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி வீக் டேஸ்லேயே ரொம்ப பிடிச்சது சண்டே தான். சண்டே சாட்டர்டே வீக்கெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ரொம்பவே நிம்மதியாக நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகும். வீக் டேஸ் எல்லாமே ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். ரொம்ப பரபரப்பாக வேலைகள் எல்லாம் செஞ்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஸோ வீக்கெண்டாக ரொம்பவே நிம்மதியாக நம்மளோட வேலைகளை செய்யலாம். காலையில் எழுமினதுமே கொஞ்சமாக நான் தண்ணி குடிச்சிடுவேன் ஒரு டம்ளரில். ஸோ குடிச்சிட்டு இன்றைக்கி கிச்சனை தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். வீடு ஃபுல்லாகவே எங்களுக்கு ஜன்னல் தான். கிச்சனுக்கே 4 ஜன்னல் இருக்குது. ஸோ 4 ஜன்னலையும் திறந்து வச்சா தான் இன்றைக்கி காலையில் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். வெளியிலேருந்து வர காற்றை சுவாசிச்சுக்கிட்டே வேலை செய்கிறது, அந்த வெளிச்சம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சனில் கொஞ்சம் மணி பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்துக்குமே மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டேன்டா அதுக்கு பிறகு அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். சண்டே சாட்டர்டேயில் தான் இந்த கிச்சன் க்ளீனிங் வேலை ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணுவேன். மற்ற வீக் டேஸில் நார்மலாக தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு முதல் ஐயா வந்து தலையை கட்டிவிட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹேரை கட்டிவிட்டால் எக்ஸாம் வர இருக்கிறதால ஏதாவது வீக் டேஸில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் படிப்பாங்க. ஸோ அதுக்காக ஏலியாகவே அவங்களோட ஹேரை கட்டிடுவோம்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கேன். பொதுவாக எல்லாருமே வீக்கெண்டாக ஹாப்பி ஆகிடுவோம். ஏண்டா எல்லாருமே வீட்டில் இருப்பீங்க. சரி வெளியில் போகிறண்டாலும் சரி, என்ன சரி ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிட்றண்டாலும் சரி, இல்லை யாராவது கெஸ்ட்டு வரண்டாலும் சரி, வீக்கெண்டில் தான் வர சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான டேஸ்ன்னு சொன்னால் இந்த வீக்கெண்டை தான் சொல்லலாம். ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக போகும். நான் அதிகமாக வீக்கெண்டை வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யாருக்கு என்ன சரி ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்கணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் மாட்டேன் எங்கே சரி கூட்டிகிட்டு போகணும். நான் வீக்கெண்டில் ஐயாவை மாமிகிட்ட கூட்டிகிட்டு போவேன். கூட்டிகிட்டு போனால் மாமிகிட்ட வீட்டுக்கு பின்னாடியே வாய்க்கால் இருக்கு, மூங்கில், அந்த மாதிரி குளிக்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு ஏரியா. ஸோ அதில் குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வருவோம். இந்த மாதிரி தான் நான் ஐயாவை சமாளிப்பேன். எவ்வளோ பெரிய வேலைகளெல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த குட்டீஸை சமாளிக்கிறது உண்மைக்குமே ரொம்ப கஷ்டம்தான். வீட்டு வேலைகளும் சரி, பிஸ்னஸ் என்ன சரி செய்கிறோம்னா கூட நம்ம சமாளிச்சிடலாம். பிள்ளைகளை சமாளிக்கிறது தான் உண்மைக்குமே பெரிய கஷ்டம். பட் நம்ம எல்லாத்தையுமே ஷெட்யூல் படி செஞ்சுட்டு வந்தோம்னா, அவங்கள பழகிட்டோம்னா அதே மாதிரி அவங்களும் பழகிடுவாங்க. சம்டைம் வீக்கெண்ட்லேயும் கேக்கோட இருந்துடும். ஸோ அதனால் நான் அதை எல்லாத்தையுமே ஏர்லியாக செஞ்சு முடித்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருவேன். செஞ்சு முடிச்சுட்டே நான் கிளினிக் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஈவினிங் டைம் தான் எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ ஈவினிங் டைமில் போயிட்டு வருவோம். அப்படியும் இல்லையா நான் என்னையாவது ஸ்பெஷலாக ஐயாவுக்கு செஞ்சு கொடுத்து ஐயாவை சமாளிச்சிடுவேன். இப்படி இந்த மாதிரி பிள்ளைகளை யாரெல்லாம் சமாளிக்கிறதுக்கு போராடுறீங்க இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கிச்சன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் அதிகமாக இந்த டைல்ஸ் எல்லாமே ரொம்ப ஊற்றி ஆகிரும். ஸோ அதை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். வீட்டை நம்ம பீங்காங்கோப்பையெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற டிஷ் வாஷை ஒரு ஸ்ப்ரே போத்தலில் போட்டுட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணினோம்னா ரொம்பவே அழகாக க்ளீன் ஆகிரும். இதை நம்ம கிளாஸ் கூட க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நான் டைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவேன். கொஞ்சமாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்திங்கன்னா மிச்சம் என்ன கரையெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிரும். பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடி, பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் எல்லாமே இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். டிஷ் வாஷ் தண்ணி அதோட பேக்கிங் சோடா கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. இதைத்தான் நான் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் நான் கிச்சனோட அடுப்பு ஏரியாவை க்ளீன் பண்ணலை. இங்கால ஒரு சைட் அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு சைட்டை இப்போ க்ளீன் பண்ண வேண்டியதுக்கு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒவ்வொன்றா துடைச்சி எடுத்தோம்னா தான் நம்மளோட கிச்சனை நம்ம கடைசியில் டீப் க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வீக் டேஸில் இல்லைன்னா வீக்கெண்டில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் ஒரு டே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ மொத்தமாக நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை. ஸோ நான் சொன்ன ஸ்ப்ரேயை தான் நான் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வீட்டில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற சோல் எல்லாம் பழசாகிரும் இல்லையா, அதை வீச தேவையில்லை. நம்ம அதை எல்லாத்தையும் வெட்டி நமக்கு தேவையான அளவுகளில் கட் பண்ணிவிட்டு
வாஷ் பண்ணி இதெல்லாம் துடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா க்ளீன் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற சோல் எல்லாமே நல்லா காட்டன் சோலாக தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் வேலைகளுக்கு அதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். நைட்டு சாப்பிட்டுட்டு அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கியிருந்தேன். அதனால் நம்ம அடுப்பை க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த வுடன் ரேக்கையும் எடுத்து அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி அதே மாதிரி செட் பண்ணியும் வச்சாச்சு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ரேக் வந்து தராஸில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்ததா. அதை பார்த்து நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. அதையுமே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது நல்லாவே யூஸ் ஆகுது. குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. இது வாங்கி வந்து ஒரு 10 மந்த்து கிட்ட ஆகுது. ஸோ உங்களுக்கும் தேவைண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது பற்றின டீட்டெயில்ஸ் வ்ளாகை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் அம்மா செஞ்சுருந்தாங்க. சீஸ் பாஸ்தா தான் செஞ்சுருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றத விட இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அம்மா தான் செஞ்சுருந்தாங்க. செஞ்சு ஓவனில் வைக்க சொல்லி கொண்டு தந்துருந்தாங்க. இதை நம்ம 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா சரி. இதில் கறி எல்லாமே செஞ்சுட்டு இந்த மாதிரி சோஸும் செஞ்சு ஊற்றி இதை ஓவனில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ ஓவனை நான் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஓவனில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளவோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு. பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ சீஸியாக க்ரீமியாக இருக்குன்னு. இதை ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது இன்னும் சீஸியாக இருக்கும். சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஸ்பூன் வச்சு எடுக்கும்போதே எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. எனக்கு ரொம்பவே இந்த சீஸ் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒயிட் சோஸ் எல்லாம் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி சேர்க்குறப்போ இன்னுமே யம்மியாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். எனக்கும் சரி எனக்கும் சரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வலிமையாக அம்மா செய்யும்போது எதுவுமே ஸ்பெஷல் தான். பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு தரப்போ இன்னுமே நம்ம ஹாப்பி ஆகிடுவோம். ஸோ ரொம்பவே சீஸியான இந்த பாஸ்தா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. செஞ்சுருந்த பாஸ்தாவை கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருந்தோம் லஞ்சுக்கும் சேர்த்து. ஸோ லஞ்சு சமைக்க தேவையில்லை, நம்ம இந்த பாஸ்தாவையே சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டருமே வந்துட்டு 6 பீஸ் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. ஸோ இது 1/2 kg ப்ரௌனி நான் செஞ்சு இதையுமே பிக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் வந்து இதையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதோடு சேர்த்து எனக்குமே 3 ப்ரௌனி பீஸஸ் செஞ்சுருந்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக. ப்ரௌனி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த ப்ரௌனியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ரௌனி ஆர்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கொரியர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் ப்ரௌனி ரெசிபியை ட்ரை பண்ணி நிறைய பேர் ப்ரௌனி ட்ரை பண்ணதாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்காக செஞ்சுருந்த ப்ரௌனியை ஈவினிங் பிளேண்டி கூட குடிக்கிறதுக்காக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக ப்ரௌனியை வித் ஐஸ்கிரீமோடு எல்லோரும் சாப்பிடுவாங்க. நம்ம கிராமங்களில் எல்லாத்தையுமே மாறி செய்வோம் இல்லையா. ப்ரௌனியை நாங்கள் பிளேண்டி கூட சாப்பிட போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரௌனி பிஸ்கெட்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸை பிளேண்டி கூட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பிளேண்டி தான் ஊற்றிருக்கோம். சுட சுட இஞ்சி பிளேண்டி கூட ரொம்பவே ஃபஜ்ஜி. ஆனால் இந்த ப்ரௌனியை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் என்னோட சூப்பராக போணுச்சு. இந்த மாதிரி தான் என்னோட டேஸ் போகும். யாருக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாக இந்த விலாக் இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பாய்.